ஆயக்காரரும் பாவிகளும். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கடல் அருகே போதகம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கடல் அருகே போதகம் பண்ணுகிறார். அவர் வீட்டில் போதகம் பண்ணும்போது திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அந்த வீட்டில் இடம் போதவில்லை. ஆகையினால் அவர் கடல் அருகே வந்து அங்கு கூடி வரும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். கடற்கரையில் ஏராளமான ஜனங்கள் கூடி வரலாம். எல்லோருக்கும் போதுமான இடம் இருக்கும். கடல் அருகே திரளான ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்போது மெதுவாக பேசினால் எல்லா ஜனங்களுக்கும் தெளிவாக கேட்காது. சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து கடல் அருகே போதகம் பண்ணிய போது அவர் தமது சப்தத்தை உயர்த்தி அங்கு கூடி வந்திருக்கும் எல்லோரும் தெளிவாக கேட்கும் வண்ணமாக போதகம் பண்ணியிருக்க வேண்டும். நாமும் பிரசங்கம் பண்ணும்போது வாய்க்குள்ளேயே முணங்கக்கூடாது. சப்தத்தை உயர்த்தி தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். லேவி. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்து கடல் அருகே நடந்து போகிறார். அங்கு அல்பேயுவின் குமாரனாகிய லேவி என்பவன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறான். இவன் ஒரு ஆயக்காரன். கப்பர்நகூமில் உள்ள ஆயத்துறையில் இவன் எல்லோரிடமும் ஆயம் வசூலித்துக் கொண்டிருக்கிறான். ஆயம் என்பது யூதர்கள் ரோம பேரரசிற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணமாகும். இவனுடைய அலுவலகம் கடற்கரைக்கு அருகில் உள்ளது. இவனை சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆயத்துறைக்கு போகிறார். இந்த லேவியும் மத்தேயுவும் ஒரே நபர் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். லேவி ஒரு வாலிபன், கடின இருதயம் உள்ளவன். தயவு தாட்சணியம் பாராமல் இரக்கம் காண்பிக்காமல் எல்லோரிடமும் கண்டிப்புடன் ஆயம் வசூலிப்பான். இவன் ஒரு யூதன். பொதுவாக யூதர்கள் ஆயக்காரரை வெறுப்பார்கள். ரோம பேரரசுக்கு யூதர்கள் வரி செலுத்த விரும்ப மாட்டார்கள். அந்த வரியை வசூலிக்கும் ஆயக்காரரையும் யூதர்கள் வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலையை பொதுவாக எந்த யூதனும் செய்ய மாட்டான். ஆனால் லேவியோ துன்மார்க்கனாகவும் பாவியாகவும் இருப்பதினால் ஆயக்காரனுடைய வேலையை குற்ற மனது இல்லாமல் தைரியமாக செய்கிறான். இயேசு கிறிஸ்து லேவியை பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்று கூறுகிறார். லேவி எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனுக்கும் இரக்கம் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவிகளை சுத்திகரிக்கிறவர், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர். அப்படிப்பட்ட லேவியை இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். அவர் அழைத்தவுடன் லேவி எழுந்து அவருக்கு பின் செல்கிறான். ஆயக்காரனாக பாவத்தொழில் புரிந்த லேவி இயேசு கிறிஸ்துவின் பின் சென்று அவருடைய ஊழியக்காரன் ஆகிறான். ஒருவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அக்கிரமக்காரராக இருந்தாலும் அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து பூரணமாக மன்னித்து அந்த நபரை ரட்சிக்கிறார். தேவனுடைய கிருபையையும் இரக்கங்களையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய பழைய பாவங்களும் அக்கிரமங்களும் ஒருபோதும் தடையாக இராது. தமது நாம மகிமைக்காக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கும் விசுவாசிகள் அனைவரையும் ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது
தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாமல் அதிக மகிமை அடைகிறது. சரீர பிரகாரமான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள். ஆவிக்குரிய ரீதியாக ஜனங்களை குணப்படுத்துவதற்கோ இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி போகிறார். பாவமாகிய வியாதி ஆத்துமாவை அழித்து போடும். பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் சாபத்தினால் வேதனைகளை அனுபவிப்பார்கள். அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காகவும் அவர்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பாவிகளோடு பந்தி. அப்பொழுது அவனுடைய வீட்டில் அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து லேவியின் வீட்டிற்கு போகிறார். அங்கு போஜன பந்தி இருக்கிறார். அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட லேவியின் வீட்டிற்கு வருகிறார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் லேவியின் வீட்டில் போஜன பந்தி இருக்கும்போது ஆயக்காரரும் பாவிகளும் அவர்களோடு சேர்ந்து பந்தி இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் லேவியை பின்பற்றி வந்திருக்கலாம். வேறு சிலர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்டு அவரை பின்பற்றி வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் யோவானையும் அழைத்தபோது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்களைப் போல இந்த ஆயக்காரர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் செல்லவில்லை. ஒருவேளை இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும் ஆர்வத்தில் அவர்கள் லேவியின் வீட்டிற்கு வந்திருக்கலாம். ஆயக்காரர்கள் பாவிகளின் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தொழிலும் பாவமான தொழில். சலுகை காண்பிக்க ஜனங்களிடம் அதிகமாக லஞ்சம் வாங்குவார்கள். ஏழைகளை துன்புறுத்துவார்கள். இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள். பணத்தின் மீது ஆசை வெறியோடு இருப்பார்கள். யூதர்கள் ஆயக்காரரை பொதுவாக விரும்புவதில்லை. ரோம பேரரசுக்கு யூதர்கள் மனப்பூர்வமாக வரி கொடுக்க மாட்டார்கள். யூதேயா தேசம் ரோம பேரரசால் ஆளுகை செய்யப்படுவதை யூதர்கள் அங்கீகரிக்கவில்லை. தங்கள் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பது யூதர்களின் பொதுவான விருப்பம். ஆயக்காரர்கள் யூதர்களிடமிருந்து வரி வசூலித்து ரோம பேரரசாருக்கு கொடுக்கிறார்கள். தங்களுக்கு பிடிக்காத வேலைகளை ஆயக்காரர்கள் செய்வதனால் யூதர்கள் அவர்களை பாவிகள் என்றே அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவிகளோடு இயேசு கிறிஸ்து லேவியின் வீட்டில் பந்தி இருக்கிறார். இதை வேத பாரகரும் பரிசேயரும் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவிகளோடு ஐக்கியமாக இருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. யூத ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆயக்காரரோடு இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருக்கிறார் என்று வேத பாரகரும் பரிசேயரும் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவத்தை மாத்திரமே வெறுக்கிறவர், பாவிகளையோ நேசிக்கிறவர். பரிசேயரின் குற்றச்சாட்டு: அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை கண்டு வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷர்களிடம் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்க செய்தியை கேட்பதற்காக அந்த இடத்திற்கு வரவில்லை. இயேசுவின் போதகத்தை கேட்டிருந்தால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக போஷிக்கப்பட்டிருப்பார்கள், தேவனுடைய சத்தியத்தில் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள். அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் அமர்ந்து போஜனம் பண்ணுவதைக் கண்டு கோபம் அடைந்தவர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவிடம் நேரடியாக விவாதம் பண்ணவில்லை. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை தனியே அழைத்து அவர்களோடு விவாதம் பண்ணுகிறார்கள். இயேசு அவர்களோடு போஜனம் பண்ணுகிறது என்ன என்னும் கேள்வியை இயேசுவிடம் கேட்காமல் சீஷர்களிடமே கேட்கிறார்கள். பிணியாளிகளுக்கு வைத்தியன். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வேத பாரகரும் பரிசேயரும் தமது சீஷர்களிடம் விவாதம் பண்ணுவதை இயேசு கிறிஸ்துவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அமர்ந்து போஜனம் பண்ணுவதில் தவறு ஒன்றும் இல்லை என்று அவர்களுக்கு அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தாம் உபதேசித்த பிரகாரம் கிரியை செய்கிறவர். தமது சத்திய உபதேசத்தில் இருந்து
இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பின்வாங்கி போவதில்லை. ஒரு சிலர் தங்களுடைய நற்பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, மற்றவர்களிடம் சுமூகமான உறவு வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நற்கிரியைகளில் இருந்து பின்வாங்கி போய்விடுவார்கள். தங்களுடைய உபதேசங்களை மாற்றிக்கொள்வார்கள். தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் செய்யும் ஊழியங்களை குறைத்துக் கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக எந்த ஊழியமும் செய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே இயேசுவின் ஊழியம். நாம் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறது வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் பிடிக்கவில்லை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். வேத பாரகரையும் பரிசேயரையும் திருப்திப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. பாவிகளையும் ஆயக்காரரையும் வெறுக்க வேண்டும் என்று வேத பாரகரும் பரிசேயரும் விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் பிணியாளிகளைப் போல இருக்கிறார்கள். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் பரிசுத்தமானது. ஆகையினால் அவர் பாவிகளை விட்டு வேறு பிரித்து தனியாக இருக்க வேண்டும் என்று வேதபாரகரும் பரிசேயரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தாம் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்ததாக அவர்களுக்கு பதில் கூறுகிறார். இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திற்கு நீதியை பிரசங்கிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பாவிகளாக இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் பாதையை தெளிவுபடுத்துவதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். நீதிமான்களை அழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களை நீதிமான்கள் என்று நினைக்கும் பரிசேயர்களுக்காகவோ அல்லது வேத பாரகருக்காகவோ இந்த உலகத்திற்கு வரவில்லை. பாவிகள் என்று தள்ளி ஒதுக்கப்பட்ட ஆயக்காரரையும் மனம் திரும்புவதற்கு அழைப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்.